के कॉन्स्टिट्यूशन क्लब ऑफ इंडिया में आज इंडिया नेशनल रियल एस्टेट बिल्डर्स, लैंड डेवलपर्स एंड मीडिएटर्स वेलफेयर एसोसिएशन यानी INRBDMA की 22वीं वर्षगांठ बड़ी धूमधाम से मनाई गई। कार्यक्रम की अध्यक्षता संस्था के अध्यक्ष थलाइवर VN कन्नन ने की। इस मौके पर रियल एस्टेट जगत और राजनीतिक क्षेत्र की कई प्रमुख हस्तियां मौजूद रहीं। समारोह में A मणिकंदन, एडवोकेट विंग स्टेट ऑर्गेनाइजर, M सुधाकर, स्टेट ट्रेजरर, P मुथु एस्साकी, स्टेट वाइस सेक्रेटरी और M श्रीनिवासन, एडवोकेट सहित कई गणमान्य अतिथि शामिल हुए। कार्यक्रम की सबसे खास बात रही थलाइवर VN कन्नन को उनके उत्कृष्ट नेतृत्व और रियल एस्टेट क्षेत्र में योगदान के लिए डॉक्टरेट की उपाधि से सम्मानित किया जाना। इस मौके पर एसोसिएशन ने देश भर के बिल्डर्स, डेवलपर्स और मीडिएटर्स के विकास पथ पर चर्चा करते हुए आगे की रणनीति भी तय की। तो चलिए उन्होंने क्या कुछ कहा जानते हैं। ये देशीय रियल एस्टेट बिल्डर, லேண்ட் டெவலப்பர், நிலத்தரகர்கள் நல சங்கம் INRBDMA எங்களது சங்கத்தினுடைய 22ஆம் ஆண்டு விழா இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியில் அமைந்துள்ள கான்ஸ்டிடியூன்ஸ் கிளப்பில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் இருந்து வந்திருக்கிறாங்க. டெல்லியில இருந்தும் நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. புதுவை மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்றாங்க. இந்த சங்கம் துவங்கப்பட்டு 22 ஆண்டுகளில் மக்களுக்காகவும் மக்களுடைய சேவைக்காகவும் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் ஒழுங்கு ஆணும் முறை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்று ரொம்ப மனநிறைவான சந்தோஷமாக இருக்கின்றது. நம்ம டெல்லியிலலாம் ஒரு விழா எடுக்க முடியுமா அப்படின்னு இருக்கின்றது. தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறோம். ஆண்டு விழா, மாநாடு எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இந்த ஆண்டிலேயே மார்ச் மாதம் 22ஆம் தேதி சென்னை நந்தன OMCல கிட்டத்தட்ட பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்தணும். அந்த மாநாட்டில் நிறைய இன்னல்கள், பெரிய பிரச்சனைகள் கோர்ட்டு மூலியமாக அதையும் வென்று மாநாடு நடைபெற்றது. இந்த நேரத்தில் மத்திய நிதி மந்திரிக்கு நாங்கள் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வாழ்த்துக்கள் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா GST அவங்க கம்மி பண்ணியிருக்கின்றாங்க. அதற்காக எங்கள் சங்கத்தின் சார்பாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் நிதி அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம மோடிஜி அவருக்கு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம். நீங்க GST அப்படின்னு சொல்லக்கூடிய அதை நீங்கள் கம்மி பண்ணாலும் இன்னும் கம்மி பண்ணி ஏழை எளிய சாமானிய மக்கள் ஒரு சொந்த வீடு கட்டுகின்ற போது நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கின்றது. இதையெல்லாம் சரி செய்து நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு நீண்ட காலமாக தொடர்ச்சியாக கூலி நிலத்தரகர்கள் வேலை செய்கின்ற எங்களை போன்ற நிலத்தரகர்களுக்கு இன்னும் அமைப்பு சாரா பட்டியலில் இடம்பெறாமல் இருக்கின்றது. நிச்சயம் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இந்த அமைப்பு சாரா பட்டியலில் சேர்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை அதாவது இந்த 22ஆம் ஆண்டு விழாவில் ஒண்ணு சொல்லிக்கொள்ள மட்டும் கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்ம எங்க பிறந்தோன்றது முக்கியம் இல்லை, எங்க வளர்ந்தோன்றது முக்கியம் இல்லை, என்ன சாதிச்சிருக்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ கூட இந்தியா கபடி அணியில ஒரு பெண்மணி, தமிழகத்தை சார்ந்த சைதாப்பேட்டையை சார்ந்த ஒரு பெண்மணி கோல்டு தங்கம் அடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில ஒவ்வொருத்தரும் திறமைசாலிகள் தான். அந்த திறமைகளை நாம் உள்வாங்கி எல்லோரும் வசதி படைத்தவர்களாக வாழ்வதற்குண்டான முயற்சிகளை ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் தான் என்ன பண்ணாலும் அவங்க சொல்லுகின்ற மீடியாவை தான் அதை போடுவாங்க. நீங்க நிச்சயம் டெல்லியில இருக்கிற ஊடகம் மீடியாலாம் அந்த மாதிரி நண்பர்களாக இருக்க மாட்டீங்க. நிச்சயம் நீங்க போடணும். நாங்க என்னதான் டெல்லியில ஒரு நிகழ்ச்சி பண்ணாலும், என்னதான் கடினமா நாங்க உடைச்சாலும், என்னதான் செலவு பண்ணாலும் நீங்க இதை வெளிப்படுத்தினா மட்டும்தான் இது உலகம் முழுவதும் தெரியப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிச்சயம் நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்கின்றது. முத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஊடகத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அளவில்லாத மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மென்மேலும் இருக்கக்கூடிய தொழிலாளிங்க முதலாளியாக ஆவதற்குண்டான கடினமான உழைப்பை நீங்கள் உழைக்க வேண்டும். இந்த ஆண்டு விழாவுக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதுதான் சொன்னேன், ஜிஎஸ்டி இல்லையா, அதாவது ஸ்டேட் பிரச்சனை சென்ட்ரல் பிரச்சனைன்னு இருக்குது. ஜிஎஸ்டி என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பி வாங்கினாலும் அதில் ஜிஎஸ்டி இருக்குது, சிமெண்ட் வாங்கினாலும் ஜிஎஸ்டி இருக்குது, எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி இருக்குது. இதையெல்லாம் கட்டி முடிச்சு ஒரு வீடை வந்து நம்ம விற்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஜிஎஸ்டி இருக்கிறது. ஒரு இடத்திற்கு எத்தனை ஜிஎஸ்டி, கம்பிக்கு ஜிஎஸ்டி, மணல் செங்கல்னு வரும், இதுக்கும் வாங்கிறோம். மறுபடியும் வீடு கட்டி விற்கும் போது அதுக்கும் ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க. அதையெல்லாம் கூர்மையான மத்திய அரசு இதுக்குன்னு ஒரு நிர்ணயிச்சு அதையெல்லாம் கம்மி பண்ணா வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நில தரகர்கள் நல சங்கத்தின் சார்பாக இந்த 22ஆம் ஆண்டு விழா தலைநகர் டெல்லியில சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு தலைவர் பிருகை VN கண்ணன் அவர்களின் முன்னிலையில உச்சநீதிமன்றத்தில் இந்த சங்கத்தை மேலும் வலு சேர்க்கும் விதமாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஒரு 10 வழக்கறிஞர்கள் இந்த சங்கத்திலே இன்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட்டு இணைந்து பணியாற்ற இருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை தலைவர் முன்னிலையில நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நில தரகர்களுக்காக நீண்ட நாள் தலைவருடைய கோரிக்கை உழைப்பு அனைத்துமே என்னன்னு பாத்தீங்கன்னா அமைப்பு சாரா பட்டியலில் இந்த சங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பது மிக நீண்ட காலமான கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. எங்களது சட்ட போராட்டத்தின் மூலம் நிச்சயமாக அடுத்த ஆண்டிற்குள் அமைப்பு சாரா பட்டியலில் இந்த நில தரகர் சங்கத்தை நாங்கள் வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக முன்னெடுத்து கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரியப்படுத்துகிறோம். இந்த விழா சிறப்பாக வெற்றி அடைந்தது. எங்கள் தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க அத்துணை நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த விழா வெற்றிகரமாக நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.